10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 19 பார்க்குறோம். உயிரின் தோற்றமும் பரிணாமம். ஸோ உயிரினங்கள்லாம் எப்படி உருவாச்சு, அதோட வளர்ச்சி எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு தோற்ற கோட்பாடு, அதாவது இயற்கை அப்பாற்பட்ட முறையில் இந்த தெய்வீக படைப்பாக உருவாகிருக்கோன்ட்டு. அடுத்து சுய படைப்பு கோட்பாடுனா தன்னிச்சையாக ஒரு உயிர் தோன்றியிருக்கோன்ட்டு. அடுத்து உயிர் பிறப்பு கோட்பாடு, ஒரு உயிர் இல்லைன்னா இன்னொரு உயிர் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸ் பாஸ்டர் சொல்கிறாரு. எப்படின்னா ஒரு காற்று புகாத குடுவையில் ஈஸ்ட் வச்சு வளர்க்குறப்போ அதுலேருந்து ஒரு உயிர் உருவாகலை. இது காற்று உள்ளே போகிற மாதிரி ஒரு குடுவையில் ஈஸ்ட் வச்சு வளர்கிறப்போ உயிர் உருவாயிருக்கு. ஸோ ஃப்ரம் ஒரு உயிரில் இருந்தால் உயிர் வந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. உயிரியின் அழகான ஸ்போர்ஸ் பான்ஸ்பெர்மியா புவி உள்ளிட்ட பல்வேறு கோள்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்களின் வேதி பரிணாமம், இதை ஒப்பாரின் மற்றும் ஹால்டேன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேதிவினை மூலமாக உயிர் தோன்றியிருக்கும். உயிரற்ற கனிம மூலக்கூறுகளில் இருந்து வேதிவினை நடந்து உயிர்கள் தோன்றியிருக்கும். கூழ்ம தொகுதியாக அது மாறி உயிர் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஒரே மாதிரி அமைப்பு ஒத்த உறுப்புகள் பார்த்திங்கன்னா பாலூட்டிகளின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஆகும். அதாவது பாலூட்டிகள்னால் எல்லா பாலூட்டிகளோட முன்னங்கால்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக மனிதனின் கை, அதுக்கப்புறம் பூனையின் முன்னங்கால், திமிங்கலத்தின் துடுப்பு, வவ்வாலின் இறக்கை, இதெல்லாம் பார்க்க வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எலும்பின் அடிப்படை அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்க எலும்பு அமைப்பு கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, மனிதனின் கை, பூனையின் முன்னங்கால், திமிங்கலத்தின் துடுப்பு, வவ்வாலின் இறக்கை, இதனாலும். அடுத்து செயல் ஒத்த உறுப்புகள். செயல் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளை செய்யக்கூடியது செயல் ஒத்த உறுப்புகள். எக்ஸாம்பிள் வவ்வாலின் இறக்கை, பறவையின் இறக்கை, பூச்சியின் இறக்கை. எச்ச உறுப்புகள்னால் ஒரு உறுப்பு நமக்கு யூஸே ஆகலை, சும்மா இருக்குது அப்படின்னா அது எச்ச உறுப்பு. குடல், வால், கண்ணிமை படலம், வால் முள்ளெலும்பு, தண்டுவட எலும்பின் வால் பகுதி, இதெல்லாம் மனிதனோட எச்ச உறுப்புகள். முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னா முன்னோர்கள்ட்டேருந்து நமக்கு வந்தது பிறந்த குழந்தைகளில் காணப்படும் வளர்ச்சியற்ற வால், மனித உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமம், இது முன்னோர்களோடருந்து வந்தது. அடுத்து கருவியல் சான்றுகள். மீன் முதல் பாலூட்டிகள் வரை அனைத்து வகை கருக்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிந்தி நிலையில் தான் அந்த சேஞ்சஸ் வருதுன்றாங்க. உயிர்வழி தோற்ற விதி ஏர்னஸ்ட் அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை ஏர்னஸ்ட் ஹெக்கல் என்பவர் வெளியிட்டார். அவரின் கொள்கைப்படி தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலையினை ஒத்தது. ஸோ அது என்ன தொகுதி சேர்ந்திருக்கோ அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதில் தான் இதுவும் ஆயிருக்கும் அப்படின்றது இது ஒரு உயிர்வழி தோற்ற விதியோடு ஒத்து இருக்குது அப்படின்றாங்க. தொல்லுயிரியலின் சான்றுகள். லியோனார்டோ டாவின்சி அப்படின்றவர் தொல்லுயிரியலின் தந்தை. லியோனார்டோ டாவின்சி தொல்லுயிரியலின் தந்தை. லியோ படத்தில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அனிமல்ஸு இதெல்லாம் அவர் டேக் கேர் பண்ணுவார். ஸோ தொல்லுயிரியலின் தந்தை லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு வச்சுக்கோ. பரிணாம வளர்ச்சி எளிய உயிரினங்கள்லேருந்து படிப்படியாக கடினமான சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் படிப்படியாக தோன்றது தான் அப்படின்னா புதை வடிவ ஆவணங்கள் தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்கியாலஜினாலே பேர்ட்ஸ் பற்றி படிக்கிறது தான். ஸோ ஆர்கியோப்டெரிக்ஸ்ன்ற பறவை புதை வடிவ பறவையாக நமக்கு கிடச்சிருக்கு. அது ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்தது அப்படின்றாங்க. ஸோ இது ஊர்வனக்கும் பறவைகளுக்கும் இடைப்பட்டதுலேருந்து இருக்குது. ஸோ இதனால் பறவைகள் ஊர்வனிலேருந்து தான் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதையும் சொல்கிறாங்க. ஊர்வனை போல் நீண்ட வால், நகங்களை உடைய விரல்கள், அப்புறம் கூம்புடைய பற்கள், இது எல்லாமே இதுக்கு இருந்திருக்கு. அடுத்து லாமார்க் மற்றும் டார்வின், இதுதான் இந்த ஒட்டகச்சிவிங்கி பற்றி ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதை சொல்லுவாங்க. லாமார்க் மற்றும் டார்வின். லாமார்க் தான் இதை பற்றி சொல்லுவார் ஒட்டகச்சிவிங்கி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் ஃபிலாசபிக் ஜுவாலஜி அப்படின்ற புக்கில் அதாவது ஜுவாலஜிக்கே ஒரு ஃபிலாசபி கொடுத்துருக்காரு. யார்? லா படித்தா அவர் என்னன்னாலும் புக்கு எழுதலான்ற மாதிரி ஃபிலாசபிக் ஜுவாலஜிக்குன்ற பேரில் நூலை வெளியிட்டிருக்காரு. இது மரபுரியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு, இல்லாட்டி பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு, அதுதான் லாமார்க்கின் கோட்பாடு அப்படின்றாங்க. ஸோ இவரோட கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா உயிரினங்களின் உள்ளுறை திறன் தான் அந்த உயிரினங்களின் அளவை அதிகரிக்குது. சூழ்நிலை தேவைக்காக புதிய உறுப்புகள் உருவாகலாம் அப்படின்றாரு. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு உறுப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அந்த உறுப்பு வளர்ச்சியடைந்து நீண்ட காலம் அது வலிமை பெறுகிறது. பயன்படுத்தாமே இருக்கும்போது அது ஆற்றல் குறையுது. எக்ஸாம்பிள் ஒட்டகச்சிவிங்கியில் குட்டையான கழுத்து, குட்டையான முன்னங்கால் தான் இருந்திருக்கு. பட் புற்களின் பற்றாக்குறையினால் மரங்களில் உள்ள இலைகளை பறிக்கிறதுக்காக தான் அது என்ன பண்ணியிருக்குன்னா
அதோட முன்னங்காலும் நீட்சி அடைந்திருக்கு, அதோட வந்து கழுத்து நீட்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக வந்து கிவின்ற பறவையும் வந்து சிறப்பிழந்த ரெக்கைகள் உறுப்பை பயன்படுத்தாமைக்கான எடுத்து கிவி வந்து என்ன பண்ணியிருக்கு, ரெக்கையை உபயோகப்படுத்தாமையே இருந்திருக்கு. இது 2 தான் எக்ஸாம்பிள். மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளையும் கூப்பிடும். சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் போது விலங்குகள் அந்த மாற்றங்களுக்கு எதிர்வினை புரிகின்றன. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்றப்போ அதுக்கு எதிர்வினை வந்து புரியுது. ஸோ அதுவே அடுத்தடுத்த இளம் சந்ததிகளுக்கு கடத்தப்படுதுன்னு சொல்கிறாரு. ஸோ லாமார்க் சொன்னதில் வந்து இது வந்து புக் பேக்கில் வரும். பயன்படுத்தாமை கோட்பாடு சொல்லியிருக்காரு. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய தேவைகள் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு வந்து சொல்லியிருக்காரு. மரபு வழியாக சூழ்நிலை மாற்றங்கள்னால அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போடுறாரு. அடுத்து டார்வினியம் என்ன சொல்கிறாரு, அவரோட இயற்கை தேர்வு கோட்பாடு. டார்வினியமோடது என்னதுன்னா இயற்கை தேர்வு கோட்பாடு. இதில் வந்து பீக்கல் என்ற கப்பலில் வந்து 5 வருடங்கள் வந்து தென்னாப்பிரிக்காவை சுற்றி பயணம் செய்கிறாரு. டாக்டர் ஹென்ஸ்கோக்கு தான் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அவர் டார்வினை செலக்ட் பண்ணி அவர் எங்கெங்கே போயிருக்காங்கன்னா கேலபாகஸ் தீவு, அப்புறம் பசிபிக் தீவு தெரியும். இது என்ன கேலபாகஸ் தீவு அப்படி வந்து கேளிக்கை தீவு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வரிசை தீவுக்காக போய் வந்து பயணம் பண்ணுறாரு. 20 ஆண்டுகள் பணியை தொடர்ந்து நல்ல டூர் மாதிரி போகிறாரு. 20 வருஷம் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து வெளியிடுறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா சிற்றினங்களின் தோற்றம். சரியா, இவ்வளோ 20 வருஷம் சுற்றி பார்த்துட்டு இப்போ தான் தோற்றத்தை பற்றி வந்து பேசியிருக்காரு. சிற்றினங்களின் தோற்றம்னு ஒரு புக் எழுதுகிறாரு. இயற்கை தேர்வு கோட்பாட்டை அது விளக்குது. ஸோ இவரோட கொள்கைகள் என்னென்ன, அதிக இனப்பெருக்கத்திறன். என்ன பண்ணுது, அவர் போகிற இடங்கள்லாம் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய இதை வந்து உருவாக்குது. அதாவது பெருக்கல் விகித முறையில், அதாவது மல்டிபிள்ஸில் 2, 3ன்னு மல்டிபிள்ஸில் நிறையா உற்பத்தி பண்ணுது. ஸோ அதனால் வாழ்க்கைக்கான நிறையா இப்போ நிறைய இனம் அதுக்கு வந்துருச்சு. பட் இடமும் உணவும் அதே அளவு தான் இருக்குது. ஸோ வந்து அது ஒரு போட்டியை உருவாக்குது. ஒரே சிற்றின உயிரினங்களுக்கிடையே அந்த போராட்டம் வருது, இல்லை வேறுபட்ட சிற்றினங்களுக்கிடையே அந்த போராட்டம் வந்து வருது. ஸோ வந்து வேறுபாடுகள் அடுத்து சூழ்நிலை போராட்டம். அதிக வெப்பம், குளிர், வறட்சி, இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. 3 பிரச்சனை வந்துருச்சா. அடுத்து வேறுபாடுகள்ன்றது சாதகமற்ற வேறுபாடுகள், ரொம்ப சாதகமான வேறுபாடுகள், சாதகமற்ற வேறுபாடுகள் வந்து உயிரினத்தை பாதிக்கும். அடுத்து தக்கன உயிர் பிழைத்தல் அல்லது இயற்கை தேர்வு. தக்கன உயிர் பிழைத்தல் இல்லாட்டி இயற்கை தேர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில விலங்குகளால் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது வந்து இறந்து போயிடும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணி உயிர் பிழைத்து சூழலுக்கு ஏற்ப தக்கவைத்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். சாதகமான வேறுபாடுகளை உடைய உயிரினங்களை தேர்வு செய்யும் செயல்முறை இயற்கை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலது இறந்துடும், சிலது மட்டும் தான் உயிரோடு இருக்கும். அதான் இயற்கை தேர்வு. சிற்றினங்களின் தோற்றம். டார்வின் கூற்றுப்படி பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின. அப்படி மாறி புதிய சிற்றினம் உருவாகிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒன்று உருவாகி அதிலோட மல்டிபிள் உருவாகி அது நிறைய வேறுபாடு அடைஞ்சு ஸோ வந்து உருவாகிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்து வேறுபாடுகள் ஜீன் மறுசேர்க்கைக்கு உதவுகிறது. வேறுபாடுகள் இல்லாமல் பரிணாமம் ஏற்பட சாத்தியமில்லை. சரியா, உடல் செல் வேறுபாடு. உடல் செல்களை ஒரு உயிரினத்தின் உடல் செல்களை பாதிக்கின்றன. இவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. சூழ்நிலை காரணிகளால் ஏற்படுகின்றன. சிலது வந்து கடத்தப்படாமல் அப்படி உடல் செல் வேறுபாடு வந்து இருக்கும். இன செல் வேறுபாடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். உடல் செல் வேறுபாடு வந்து சடனாக திடீர்னு வர்றது. ஸோ அது வந்து கடத்தப்படாது. இன செல் வேறுபாடு, ஒரு இனத்திலேயே செல்கள் வேறுபாடு அடைஞ்சுன்னா அது அடுத்தடுத்து வந்து கடத்தப்படும். இது திடீர்னு ஏற்பட்டவையாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. தொடர்ச்சியான வேறுபாடு, தொடர்ச்சியற்ற வேறுபாடு. இது வந்து நிலையற்ற வேறுபாடு. படிப்படியாக நிகழும் வேறுபாடுகளின் தொகுப்பினால் நடக்குது. தொடர்ச்சியான வேறுபாடுகள் என்னென்ன, தோலின் நிறம், ஒரு உயிரின் உயரம், எடை, கண்ணின் நிறம், பல, இது எல்லாமே தொடர்ச்சியான வேறுபாடுகள். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தொடர்ச்சியாக கடத்தப்படும். தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் சடனாக ஒரு சேஞ்ச் நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து குட்டை கால்களுடைய ஆண்கான் செம்மறியாடு, 6 அல்லது அதிக விரல்களுடைய மனிதன். இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்குது. தொடர்ச்சியற்றதுன்னா அங்கங்கே எங்கேயாவது ரொம்ப ரேராக நடக்கிறது. பட் இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுறது, தொடர்ச்சியாக நடக்கிறது. ஸோ இது எல்லாமே இனசெல் வேறுபாடு. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் பற்றி விரீஸ் முன்மொழிந்து சடுதி மாற்ற கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளன. குடிச்சிட்டே இருக்கப்போ சடுதி மாற்றம் நடக்குது. என்னடா இப்படி டக்குன்னு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்து பரிணாமம் என்பது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய 2 நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. டிஎன்ஏ ரெட்டிப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் UV கதிரினால். ஸோ அதனால சடுதி மாற்றம் ஏற்படுது. சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. ஒரு உயிரியல் மாற்றங்களை இது ஏற்படுத்துகிறது. அடுத்து தொல் தாவரவியல் என்ற சொல்ல வந்து பேலே பாட்னி. தொல் தாவரவியல்னா பேலே பாட்னி. ஸோ தொல் உயிரியல் பார்த்தோம்னா இப்போ வந்து தாவரங்கள், புதையுண்ட தாவர பாகங்கள் பற்றி அறிய போகிறோம். கஸ்பர்
மரியா வான் ஸ்டென்பர்க் அப்படின்றவர் தான் தொல் தாவரவியலின் தந்தை. கஷ்டத்தில் இருந்த மரியா வான் ஸ்டென்பர்க் இவங்க தான் தொல் தாவரவியலின் தந்தை. பிராக் என்ற ஊரில் வந்து பிறக்காக தேசிய அருங்காட்சியகத்தை நிறுவி நவீன தொல் தாவரவியலுக்கு அடித்தளமிட்டவர் இவர் தான். அடுத்து பீர்பால் சகனி, இவர் வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இவர் வந்து ஃபேலியோசோஃபிக் பெருந்தாவரங்களின் உள்ளமைப்பு மற்றும் புற அமைப்புகள் பற்றியது. அது உள்ளமைப்பு புற அமைப்பப்பட்டிருந்தது. இந்திய கோண்டுவானா தாவரங்கள் பற்றியும் ஆய்வு செய்தார். 2 தடவை ஆராய்ச்சி செய்தார். ஃபேலியோசோயிக், இந்திய கோண்டுவானா. ஸோ பீர்பால் சகுனினா இந்திய தொல், சகுனியை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சகனினா. ஸோ இந்திய தொல் தாவரவியலின் தந்தை அவர் இருக்கார். ஸோ அவருக்கு பெரிய ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியை பற்றி ஃபேலியோசோஃபிக் பெருந்தாவரங்கள் உள்ளமைப்பு புறமைப்பு மற்றும் இந்திய கொண்டுவானா, அங்கே போர்லாம் நடக்கல, மகாபாரத போர் கொன்றுவாங்க. ஸோ கொண்டுவானா தாவரங்கள் பற்றியும் என்ன. அடுத்து படிகமாதல் அப்படின்னா புதை உயிர் படிகமாதலின் வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கல்லாதல், அச்சு மற்றும் வார்ப்பு, கார்பனாதல், பதப்படுத்துதல், அழுத்தம் மற்றும் ஊடுருவல் இதெல்லாம். ஸோ கல்லாதல் அப்படின்னா என்னென்னா சிலிக்கா, கல்லுனாலே சிலிக்கா. ஸோ சிலிக்கா போன்ற கனிமங்கள் இருந்த உயிரின் உள்ளே ஊடுருவி போய் திசுக்களை அழித்து ஒரு பாதி புதிய வடிவத்தை உருவாக்குகிறது. கடின மென்மையான பாகங்கள் படிவமாகின்றன. பெரும்பாலும் எலும்புகள் மரக்கட்டைகளும் வந்து எல்லாமே படிவமாகிறது சிலிக்காவால். அச்சு மற்றும் வார்ப்பு அப்படின்னா, அச்சுன்னா என்னென்னா தாவரம் விலங்கு வந்து பாறைகளுக்கு இடையே மாறாமல் அப்படி பதப்படுத்தப்படுறது. வார்ப்பு அப்படின்னா நிலத்தடி நீரினால் வந்து உடல் வந்து சிதைக்கப்படுறது. அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது. அங்கே பிற கனிமங்கள்லாம் வந்து அங்கே வெற்றிடத்தில் புதிய தாவரம் அல்லது விலங்கு போன்ற ஒரு அச்சு உருவாகிறது. அதன் மூலம் நம்மால் உயிரின உள்ளமைப்பை அறிய இயலாது. கனிமங்கள் படிவங்கள் அந்த வெற்றிடத்தில் நிரப்பும் போது தான் வந்து அதை அறிய முடியும். ஸோ தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா கனிமம் படிவம்லாம் அங்கே வந்து ஃபில் ஆகும். அதான் வார்ப்பு. ஸோ அப்போ தான் அதோட அமைப்பை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பதப்படுத்துதல்னால் பனிக்கட்டி இல்லை மரங்களின் தண்டு பகுதியில் கசியும் பிசின் அதெல்லாம் வந்து அழுகி போகாமல் பாதுகாக்குது. அடுத்து அழுத்திய சின்னங்கள்லாம் கடலுக்கு அடியில் வந்து அழுத்தப்பட்டு புதை உயிர் படிவங்களாக சிலது கிடைக்குது. ஊடுருவல் அல்லது பதிலிடுதல்னால் கணிக படிவமானது அந்த உப்புக்கள்லாம் இருக்குல்ல, மெக்னீஷியம், சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் போன்ற தனிமங்கள் நிரப்பப்படுகின்றன. கனிம பகுதிகள் கரைக்கப்பட்டு இப்பகுதி கனிமங்களால் நிரப்பப்படுகிறது. ஸோ வந்து கனிமம் வந்து நிரப்பி ஊடுருவல் இல்லாட்டி பதிலிடுதல். இது வாழும் தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னா இப்போ அது உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது இப்போ முன்னாடி கண்டுபிடிச்ச படிவத்தை ஒத்து இருப்பதனால அதை வந்து தொல்லுயிர் படிவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜிங்கோ பைலோபா எக்ஸாம்பிள் வந்து ஜிங்கோ பைலோபா இது மாதிரியே வந்து பழைய படிவங்கள் இருந்திருக்கு. ஸோ அதனால் படிவங்களின் வயதினை கணக்கிடுறதுக்கு வந்து கதிரியக்க தனிமங்களால் தான் முடியும். என்ன? கார்பன், யுரேனியம், காரியம், பொட்டாசியம் இதெல்லாம். தாவரவியல், மானுடவியல், மனித படிவங்களின் வயதினையும் அறிக்க முடியும். சுவடிகளின் காலத்தையும் அதோட வயது ப்ளஸ் அந்த சுவடி எப்போ அது இறந்துருக்குன்றனால சுவடிகளின் காலத்தையும் அறிய முடியும். கதிரியக்க கார்பன் C14 அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை சொன்னவர் வந்து லிபி. C14 லிபி. ஓகேவா? புற அமைப்பு கால அளவை என்றால் என்ன? இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். இதில் வந்து புற அமைப்பு கால அளவைனா பாறை அடுக்குகளின் அமைப்பை காலவரிசைப்படி அறிந்து கொள்ளும் முறை. சரியா? புற அமைப்பு கால அளவை என்பது பாறை அடுக்குகளின் அமைப்பினை காலவரிசைப்படி அறிந்து கொள்ளும் முறை. இதன் மூலம் புவியமைப்பு வல்லுநர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள், புவிசார் அறிஞர்கள் எல்லாம் காலத்தோடும் நிகழ்வுகளின் தொடர்போடு இணைத்து விளக்கின பாறை அடுக்குகளின் அமைப்பு, பாறை அடுக்கோட அமைப்பு கூட எப்படி உருவாச்சுன்ட்டு. அடுத்து திருவக்கரையில் விழுப்புரமில் இருக்க வந்து கல்மர படிவ பூங்கா வந்து இருக்குது. 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தாவரத்தின் தண்டு பகுதியானது ஆற்றங்கரையில் வந்து மண்ணில் புதையுண்டு அப்படியே இருக்குது. ஸோ வந்து இதோட முந்தைய நிறம், வடிவம் எதுவுமே மாறாமல் இருக்குது. ஆண்டுகளின் நிறங்களின் கடும் பகுதியில் போன்ற அனைத்து பண்புகளும் கல்மரமான புலப்படும் வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார இன தாவரவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் மக்களுக்கு வழியாக வந்து எவ்வாறு பயன்படுது அப்படின்றத பற்றிது. இவர் வந்து சொன்னது யார்? ஹார்ட் பெக்கர். ஸோ அந்த ஏரியாவில் பெக்கர் அப்படின்ற கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து 20 நூற்றாண்டில் தான் வட்டார இன தாவரவியல் இயற்கை அறிவியலின் ஒரு பகுதியாக தோன்றியது. 20ஆம் நூற்றாண்டுலாம் வட்டார இன தாவரவியல் வந்து இயற்கை அறிவியலின் ஒரு பகுதியாக தோன்றியது. வட்டார இன தாவரங்களின் கூறுகள் என்னென்ன அப்படின்னா முக்கியத்துவம் என்ன, பரம்பரையாக அது என்ன பயன் தருது, நமக்கு தெரியாத தாவரங்களின் பயன்கள், அப்புறம் வந்து வேதியியலாளர்கள், மருந்தாளுநர்கள்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மூலிகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மலைவாழ் மக்கள் நிறைய யூஸ் பண்ணாங்க. அப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தலைவலி, சர்க்கரை நோய், மஞ்சள் காமாலை, பாம்பு கடி மற்றும் தொழுநோய் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க? தாவரத்தின் பட்டை, தண்டு, வேர், இலை, பூமொட்டி, பூ, கனி, விதை, எண்ணெய், பிசின் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து
அண்டத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு இடங்கள் தொடர்பானது. வளிமண்டலத்தை தக்க வைத்துக்கொள்ள குறிப்பிட்ட நிறை தேவை. அதாவது மனுஷங்க வேறு எங்கேயாவது போய் வாழணும்னா அங்கே வளிமண்டலத்தை தக்க வச்சுக்கலாம், அந்த அட்மாஸ்பியரை தக்க வச்சுக்க ஒரு நிறை வந்து அதுக்கு தேவை. சூரியன்லேருந்து சரியான தொலைவில் இருக்கணும், அதாவது அதிக வெப்பமும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாத தொலைவில் இருக்கணும். ஸோ அதான் உகந்த சூழல், அதுதான் கோல்டி லாக் மண்டலம் அப்படின்றாங்க. புவி ஒரு கோல்டி லாக் மண்டலம். சூரிய குடும்பத்தில் புவி மட்டும்தான் என்னது கோல்டிலாக் மண்டலம் அப்படின்றாங்க. அடுத்து வந்து செவ்வாயில் இருக்கிறதுலையும் மக்கள் வாழ உகந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து சில உயிர்கள் வந்து செவ்வாயில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம் சூரிய குடும்பத்தில் ஏராளமான பகுதிகளில் புவியிலிருந்து வேறுபட்டுள்ளன. எந்த கடின சூழலையும் தாங்கும் இயல்பு கொண்ட பாக்டீரியாக்கள் மேபி வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம் அப்படின்றாங்க. நாசா 2020 வந்து வான் உயிரியல் என்னும் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்தும் செவ்வாயின் மேற்புற அமைப்பு குறித்தும் செவ்வாயில் உயிர்கள் இருந்தனவா என்பது குறித்தும் அது பாதுகாப்பும் ஆய்வு செய்து வருகிறது. இன்னும் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்குது நாசா. அடுத்த தலைமுறையின் இளம் சந்ததிகளில் பெறப்பட்ட பண்புகள் கடத்தப்படுகின்றன. சொன்னது யாருன்னா லாமார்க்கு. அடுத்த தலைமுறையின் இளம் சந்ததிகளுக்கு பெறப்பட்ட பண்புகள் தான் நடுவில் பெறப்பட்டது தான், பட் வந்து கடத்தப்படுது. இந்த ஒட்டகத்துக்கு மாதிரி. ஸோ சொன்னது லாமார்க்கு. ஓகேவா. உள்ளார்ந்த முக்கிய வல்லமை சூழ்நிலையும் அதிக இனப்பெருக்கத்திறன், வாழ்க்கைக்கான போராட்டம், வேறுபாடுகள், தக்கன உயிர் பிரித்தல், இயற்கை தேர்வு, இதெல்லாம் சொன்னது யார்? டார்வின். முக்கிய கோட்பாடுகள்: ஒவ்வொரு சிற்றினமும் மிக அதிக எண்ணிக்கையிலான இளம் சந்ததியினை உருவாக்குகிறது, தக்கன மட்டுமே உயிர் பிளக்கும், இது வந்து டார்வின் சொன்னது. அமைப்பு ஒத்த உறுப்புகள், செயலொத்த உறுப்புகள், இது எல்லாமே தொடர்புகளை விளக்கின்றன. மரபு வழியாக பெறப்பட்டவை. சில ஒற்றுமையான பண்புகள்லாம் மரபு வழியாக பெறப்பட்டிருக்கும். ஸோ புதை வடிவ உயிர் பழங்கால உயிர்களை போன்ற ஆதாரமாக விளங்குகிறது. பழமையான வாழிடங்களை இயற்கை எப்படி பாதுகாத்து என்பதை பற்றி விளக்குகிறது. இதெல்லாம் அடுத்து பாரம்பரிய அறிவின் மூலம் வட்டாரணிய தாவரங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. வானுயிரியல் பரவலில் அண்டவெளியில் உயிரினங்கள் வாழ்வது குறித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ உயிர்வழி தோற்ற விதியின் கூற்றின்படி தனி உயிரி வரலாற்று தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. தனி உயிரி வரலாறு தொகுதி வரலாற்றை மீண்டும் கொண்டுள்ளது. ஸோ மீண்டும் வர்றது தான். ஓகேவா. இதில் என்ன சொல்கிறாங்க? தனி உயிரி. இப்போ இருக்க ஒரு தனி உயிரி ஒரு பெரிய தொகுதி, அப்போ தொகுதியாக இருந்தது இப்போ வெறும் தனி உயிரி ஆயிடுச்சு. தனி உயிரி அந்த தொகுதியோட வரலாற்றை மீண்டும் கொண்டுட்டு வருது. அது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இல்லை. ஏன் மீண்டும் தொகுதி உயிரை கொண்டு வருதுன்னா அது இல்லை. தொகுதி வரலாறு தனி உயிர் அது கிடையாது. ஸோ தனி உயிரி தொகுதியை வந்து மீண்டும் கொண்டு வருது அப்படின்றாங்க. பயன்படுத்தாமை சொன்னது யார்? லாமார்க்கு. பின்வரும் ஆதாரங்களில் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுது? தொல்லுயிர் சான்றுகள். அடுத்து தொல்லுயிர் படிவங்களின் காலத்தேர்க C14 ரேடியோ கார்பன் முறை. வட்டார இன தாவரங்களில் வந்து கால் பெக்கர் ஞாட்சனால் சூழ்நிலை மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள். நடுவில் வர்றது பெறப்பட்ட பண்புகள் சூழ்நிலை காரணமாக. ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த இயங்காத நிலையில் உள்ள உறுப்பு எச்ச உறுப்பு. வௌவால் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள். அமைப்பு ஒத்தது. பரிணாமத்தில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் டார்வின். சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு சார்லஸ் டார்வின். அவர் வந்து இயற்கையோடு அப்படி நல்லா போட்டில் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடல. ஸோ சார்லஸ் டார்வின். உயிரினங்களையும் பயன்படுத்தாமை இதை பற்றி சொன்னவர் வந்து லாமார்க்கு. செயல் ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரி பணி எல்லாமே செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பறவைகள் ஊர்வனவரில் இருந்து தான் தோன்றுச்சு. ஆமாம். அடுத்து முன்னோர் பண்பு மீட்சின்னா வளர்ச்சி அடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. அடுத்து எச்ச உறுப்புனா முள்ளெலும்பு குடல்வால். செயல் ஒத்த உறுப்புகள் அப்படின்னா வௌவாலின் இறக்கை பூச்சியின் இறக்கை. அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னா பூனை வௌவால் முன்னங்கால். மரப்பூங்கா திருவாக்கரையில் இருக்கு. மரப்பூங்கா தான் வந்து மரம் அழியாமல் இருக்குது. லிபினா C14. மனிதனின் கை, பூனையின் முன்னங்கால், திமிங்கலத்தின் முன்தடிப்பு இதெல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.